கைஸ் எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோன்னு சொல்லலாம் இது. எஸ், நீங்க ஆல்ரெடி வந்து தம்ப்நெயில பார்த்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, இது வந்து Q&A வீடியோ தான். நான் வந்து 5 டேஸ்க்கு முன்னாடி யூடியூப்ல கம்யூனிட்டி டேப்ல வந்து நான் ஒரு கொஸ்டின் வந்து போட்டிருந்தேன். அதாவது நெக்ஸ்ட் Q&A வீடியோ போட போறேன், உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி நான் போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ நீங்களும் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நான் லென்த்தா கொண்டு போக விரும்பல, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, ஓகேவா? ஸோ அதனால வந்து ஃபாஸ்டா வந்து நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஒன்னொன்னுமே வந்து நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாகவும் கிளியராகவும் நான் ஆன்சர் பண்றேன், ஓகேங்களா? ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்ததுமே எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆர்வமா இருந்தது. அதாவது வந்து இதுக்கான ஆன்சர் எல்லாமே வந்து இதுக்கான விடைகள் எல்லாமே வந்து உங்ககிட்ட நான் வந்து தெளிவா பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அது செப்பரேட்டா ஒரு வீடியோவாவே போடலாம்னு சொல்லி நான் ரொம்ப வருஷமா வந்து திங்க் பண்ணிருந்தேன். ஸோ அது திங்க் பண்ணேன். எஸ், இதுதான் வந்து கரெக்டான டைம்னு சொல்லி நான் ஓகே, இந்த வீடியோலயே வந்து நம்ம எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி பேசிடலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ பயப்படாதீங்க, வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாலாம் கொண்டு போக மாட்டேன். படபடபடபடன்ட்டு சரவெடி மாதிரி ஃபாஸ்டா போயிடுறேன், ஓகேவா? ஸோ அதுலயும் வந்து உங்களுக்கு தெளிவான பதில் வந்து கிடைக்கும், ஓகேவா? சரி, ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரோக்கன் ஹார்ட் அப்படின்றவங்க வந்து கேட்டிருக்காங்க, ப்ரோ ஸ்ரீலங்கா எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ஸ்ரீலங்கா வந்து நான் கண்டிப்பா வருவேன், ஓகேங்களா? ஏன்னா வந்து நான் நிறைய ஸ்டேட்ஸ்க்கு வந்து போகணும், நிறைய இடங்களுக்கெல்லாம் போகணும். எக்கச்சக்கமான ஹாண்டட் பிளேசஸ் வந்து நம்மளை சுத்தி நிறையவே இருக்கு, ஓகேங்களா? இந்த உலகத்துல எக்கச்சக்கமான ஹாண்டட் பிளேசஸ் இருக்கு. எனக்கு ஒரு பேராசை என்னன்னா, எல்லா ஹாண்டட் பிளேசஸுமே வந்து நம்ம சேனல் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ கண்டிப்பா வந்து அது அவ்வளோ பெரிய ரீச் இல்லைன்னா கூட நம்மளால பெரிய ஏம் பண்ணா தானே நம்மளால பாதி நான் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா வந்து நான் எல்லா இடத்துக்கும் வருவேன். ஸோ ப்ரோ கண்டிப்பா வந்து நான் ஸ்ரீலங்கா வருவேன், ஓகேவா? நீங்க காத்துருங்க, கண்டிப்பா நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்ம போயிடலாம். டிஷா ஷெட்டி அப்படின்றவங்க வந்து கேட்டிருக்காங்க, ರೂಬನ್ ಬ್ರೋ ನೀವು ಗೋಸ್ಟ್ ಹಂಟಿಂಗ್ ವಿಡಿಯೋಸ್ ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಏನಾದರೂ ಜಾಬ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கன்னடால. அதாவது வந்து ப்ரோ நீங்க வந்து கோஸ்ட் ஹண்டிங்கை விட்டு வேற ஏதாச்சும் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ், நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். யூடியூபும் என்னோட ஜாபும் ஈவனா ஒரே மாதிரி நேர்கோட்டில் ஒரே பேரலெல்லாம் வந்து நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்றதை வந்து ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தெரியலன்னா இன்னொரு டைம் நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு எம்என்சி கம்பெனியில் வந்து டெக்னீஷியனாக இருக்கேன், ஓகேங்களா? டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன். ஸோ இந்த ஒர்க் பார்த்துட்டே தான் நான் யூடியூப் பண்ணிட்டு இருக்கேன், ஓகேங்களா? அது ரொம்ப கஷ்டம் இல்லை, ஏன்னா எடிட்டிங் நானே தான் பண்ணுறேன், எக்ஸ்ப்ளோரேஷனும் நானே தான் பண்ணுறேன், ஹாண்டட் பிளேஸும் நானே தான் போய் பார்க்குறேன், பப்ளிக் கிட்ட விசாரிக்கிறதும் நானே தான் போய் விசாரிக்கிறேன். ஸோ இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ரன் பண்ணணும், ஃபேமிலியும் பார்க்கணும், ஜாபும் பார்க்கணும், யூடியூபும் பார்க்கணும், எடிட்டிங்கும் பார்க்கணும், அண்ட் எல்லாமே பார்க்கணுன்னு ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேவா? அண்ட் தென் வந்து அது மட்டும் இல்லாமல், எஸ் இன்னும் கொஸ்டின் முடியலங்க. ಅದು மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா, ನೀವು ಯಾಕೆ ಗೋಸ್ಟ್ ವೀಡಿಯೋಸ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಅನ್ಕೊಂಡಿದ್ರಿ. அது கரெக்டாக நான் சொல்கிறேன்னா எனக்கு தெரியல. அதாவது அவங்க கன்னடாவில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து எப்போ கோஸ்ட் ஹண்டிங் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுருக்கமாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து நம்ம முடிச்சிடலாம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு வந்து எப்போ கோஸ்ட் ஹண்டிங் பண்ணணும்னு சொல்லி தோணுச்சு, அண்ட் தென் வந்து நீங்கள் எப்போ கோஸ்ட் ஹண்டிங்குள்ளே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கன்னடாவில் கேட்டிருக்காங்க. உங்களை மாதிரி தான் நானும் இப்போ வந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அதே மாதிரி நானும் ஒரு ஆடியன்ஸாக இருந்து அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து தான் வந்து எனக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. ஸோ சரி, ஓகே, இவங்க பண்ணுறாங்க, தைரியமாக பண்ணுறாங்க, ஸோ நம்மளும் வந்து பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தான் வந்து ஒரு சின்ன ஒரு இதில் தான் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அது இவ்வளோ பெரிய ரீச் ஆகும், நீங்கள் எல்லாருமே அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் எல்லாம் கொடுப்பீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸோ அது மட்டும் இல்லாமல் சிம்பிளி சரத் ப்ரோவும் சரி, மற்ற கோஸ்ட் ஹண்டர்ஸும் சரி, எல்லாருமே வந்து நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. லைக் கலை ப்ரோ அண்டு கௌதம் ப்ரோ அண்ட் ரீசெண்டாக வந்து நம்ம வாசு ப்ரோ அவர் கூட மீட் பண்ணேன் நான். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நேரில் பார்த்து. அவருமே சொன்னார், பண்ணுங்க ப்ரோ, நல்லா பண்ணுங்க அப்படின்னு நல்லா சொன்னார். ஸோ கூஸ்பம்ஸ் மணி ப்ரோ அண்டு ரகுமான் ப்ரோ இவங்க எல்லாருமே வந்து நம்மளுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. அண்ட் தென் வந்து நம்ம சேனலோட ஃபஸ்ட் இயர் நம்ம செலிப்ரேட் பண்ணோம். நம்ம ரூபன் ரெக்கார்ட்ஸ் ஆரம்பித்து ஃபஸ்ட் இயர் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அப்போ வந்து இவங்க எல்லாருமே விஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்கணுன்னா அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் நீங்கள் செக் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள். அந்த சப்போர்ட் மட்டும் இல்லாமல் உங்களோட சப்போர்ட்டோடவும் சேர்ந்து தான் நம்ம சேனல் ஓடிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் மேக்ஸிமம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள்.
ஓகேவா? அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். குமரேசன் சுவாமிநாதன் அப்படின்றவர் வந்து கேட்டிருக்காரு, ரூபன் உங்கள் முன்னாடி டக்குன்னு பேய் வந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு இருக்காரு. நான் வந்து 3 விஷயம் பண்ணுவேன். ஸோ மொதல் விஷயம் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நின்னவனே கேப்சர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருவேன். ஓகேவா? அது ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் விஷயம் வந்து ஆன்மாக்கும் மனசு இருக்குது. ஓகேவா? அவங்களும் மனிதர்களாக இருந்து தான் இறந்து போயிருக்காங்க. ஸோ அவங்களோட நிறைவேறாத ஆசை என்னன்னு சொல்லி அதை நான் கேட்பேன். 3வது விஷயம், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைவேற்ற பார்ப்பேன். ஓகேங்களா? அதுதான் அந்த 3 விஷயம். ஃபஸ்ட்டு கேப்சர் பண்ணுவேன். செகண்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கேட்பேன். 3வதா என்னால் முடிஞ்ச நிறைவேற்றுவேன். அடுத்து மஞ்சு ராஜா மோக்ஷா அப்படின்றவங்க வந்து கேட்டிருக்காங்க. அதாவது கன்னடாவில் வந்து அவங்க கேட்டிருக்காங்க, சௌஜன்யா வீடியோ ನನಗೆ திருப்தி ಇಲ್ಲ. அதாவது சௌஜன்யான்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோ வந்து ஒரு ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது, அவங்க ரொம்ப கொடூரமான முறையில் வந்து சௌஜன்யா அப்படின்றவங்கள வந்து கொடூரமாக வந்து அப்யூஸ் பண்ணி கொண்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணுன்னா அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இது எல்லா நாட்டிலையுமே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சில கொடூரமான மிருகங்களால் வந்து பெண்கள் வந்து கொலை செய்யப்படுறாங்க, இறந்து போயிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ 14 வருஷம் ஆகியும் இன்னும் அந்த சௌஜன்யா அவங்களுக்கு வந்து கோர்ட்டில் கேஸ் போயின்னு தான் இருக்குது. இன்னும் கூட அவங்களுக்காக ஒரு நியாயமும் கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ நம்மளோட தமிழர்கள் சைடில் இருந்து நம்ம ஒரு வாய்ஸை ரேஸ் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம சப்போர்ட்டை நம்ம காமிப்போம். எல்லாருமே மனுஷங்க தான், எம்மதமும் சம்மதமே, எல்லா நாட்டு மனுஷர்களும் எல்லாருமே ஒன்று தாங்க. ஓகேவா? ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். என்னன்னா, நான் தமிழ், நீ கன்னடா, நீ ஹிந்தி, நீ மலையாளம், அப்படி நீ உருதுன்றது எல்லாமே விட்டுட்டு நம்ம எல்லாருமே மனுஷங்க தான். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே இந்தியர்கள். ஓகேவா? அந்த ஒரு கர்வத்தோட வாழ்வோம். சரியா? எல்லாருமே ஒத்துமையாக வி ஆர் ஆல் இந்தியன்ஸ், அந்த ஒரு கர்வத்தோடையே வாழ்வோம். சரிங்களா? அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சௌஜன்யா வீடியோ எனக்கு திருப்தி இல்லை, நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போனீங்க இல்லையா, நீங்கள் டவுசிங் ராட்ஸ் வந்து யூஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை வந்து நீங்கள் கேட்டு இருக்கலாம். அதாவது அவங்களுக்கு என்ன உதவி வேணுன்றதை வந்து நீங்கள் கேட்டு அந்த இடத்துல செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து நாங்கள் போனதே வந்து அந்த இடத்துல வந்து ஆன்மா இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காகலாம் நாங்கள் போகலைங்க. ஆக்சுவலாக நான் போனது வந்து அவங்களோட அம்மாக்காக. ஓகேங்களா? சௌஜன்யா அவங்களோட தாயாருக்காக தான் நான் போனேன். ஏன்னா வந்து ஒரு தாய்க்கு தெரியும் ஒரு குழந்தைய பிரிகிற அந்த வலி. ஓகேங்களா? அவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய விதமாக தான் வந்து நானும் இன்னொருத்தரும் போயிருந்தோம். சௌஜன்யா அவங்களோட வாழ்க்கை வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் வந்து நான் டிராவல் பண்ணி உஜ்ஜிரி வரைக்கும் போயிட்டு வந்தேன். அதாவது தர்மஸ்தலா அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே உஜ்ஜிரி அப்படின்ற வந்து அந்த ஊரில் தான் வந்து இந்த சம்பவமே நடந்திருக்கு. இந்த கொடூரமான சம்பவம், அவங்க இறந்து போன அந்த விஷயம் மட்டும்தான் வந்து இப்போ பரபரப்பாக வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்களோட அழகான இன்னொரு பக்கம், அவங்க வாழ்ந்த அந்த வாழ்க்கை, அதுக்கப்புறம் அவங்க உயிரோடு இருந்திருந்தா அவங்க என்னவா ஆகியிருப்பாங்க, எப்படியெல்லாம் வாழ்ந்துருப்பாங்க அப்படின்றதுக்காக தான் வந்து, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து நாங்கள் சௌஜன்யாவோட அவங்களோட வீட்டுக்கே போயிட்டு அவங்களோட தாயாரை மீட் பண்ணி நாங்கள் தெரியாத பல விஷயங்களை வந்து இந்த நம்மளோட ரூபன் ரெக்கார்ட்ஸ் சேனல் மூலமா வந்து வெளியில் கொண்டு வந்தோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து எனக்கே பிரமிப்பாக இருந்துச்சு. ஸோ இப்படியெல்லாம் அவங்க இருந்திருந்தால் இப்படியெல்லாம் வாழ்ந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தாயாரே சொல்லி நான் கேட்டேன். ஸோ அது ரொம்பவே வந்து எனக்கு ரொம்ப எமோஷ்னலான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்து உங்களோட வாய்ஸை ரேஸ் பண்ணுங்கள், ஜஸ்டிஸ் ஃபார் சௌஜன்யா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ கீழே வந்து நீங்கள் எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ சௌஜன்யா அவங்களோட வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் எல்லாருமே வந்து செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணணும், ஜஸ்டிஸ் ஃபார் சௌஜன்யா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ கீழே நீங்கள் உங்களோட மேக்ஸிமம் சப்போர்ட்டை வந்து நம்மளோட தமிழர்களோட சப்போர்ட்டை வந்து நீங்கள் காட்டணும். ஓகேவா? ஸோ அது ஒரு கொடுமை நடந்திருக்கிறது ஒரு பெண்ணுக்கு இல்லையா? ஸோ பார்க்குற நீங்களும் வந்து பெண்களும் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அந்த உணர்வு எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியும். ஒரு கொடூரமான முறையில் ஒரு பொண்ணு தெரியாத ஒரு நபரால் கற்பழிக்கப்பட்டு இறந்து போனால் அது எப்படி இருக்கும் அந்த வலி. ஸோ ஜஸ்டிஸ் ஃபார் சௌஜன்யா.
மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல. ஓகேவா? அடுத்து குமரேசன் சுவாமிநாதன் அவரே தான் கேட்டிருக்காரு, ஹாய் ரூபன், டேட் ஆஃப் பர்த். ஸோ வந்து இது நிறைய பேர் வந்து என்னை இன்ஸ்டாகிராமில் கேட்டிருக்கீங்க. யூடியூப்பில் வந்து யாரும் கேட்கல, நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் கேட்டிருக்கீங்க என்னோட டேட் ஆஃப் பர்த் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் பயோலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டிருப்பேன், டிசம்பர் 27 தான் வந்து என்னோட பிறந்த நாள். பிறந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 1994, 1994 வந்து நான் பிறந்தேன். டிசம்பர் 27 தான் வந்து என்னோட டேட் ஆஃப் பர்த். ஓகேங்களா? இது வந்து நான் என்னோட இன்ஸ்டாகிராம் பயோலயே வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் வந்து நான் இந்த வீடியோ கீழே நான் கொடுக்குறேன். இந்த வீடியோன்னு மட்டும் இல்லை, எல்லா வீடியோலுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹாரர் தமிழன், நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாருமே போயிட்டு நம்மளோட ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் போஸ்டெல்லாம் போட்டு இருங்கண்ணே, அதுக்கெல்லாம் ஒரு லைக் போட்டு விட்ருங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் சேம் அவரே தாங்க கேட்டிருக்காரு, குமரேசன் சுவாமிநாதன் அவரே தான் கேட்டிருக்காரு, ஹாய் ரூபன், உங்ககிட்ட ஃபோனில் பேச வேண்டும் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பாக பேசலாம். இன்ஸ்டாகிராமில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், இன்ஸ்டா கால் இருக்குது. ஸோ அது மூலியமாக கூட நீங்கள் கால் பண்ணலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அனிதா அப்படின்றவங்க வந்து கேட்டிருக்காங்க, வாட் இஸ் யுவர் ஏஜ் பிரதர்? ஸோ இப்போ தான் நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து டிசம்பர் 27, 1994. அப்படின்னா இப்போ நடந்துட்டு இருக்கிற வருஷம் வந்து 2025. என்னோட ஏஜ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். புரோக்கன் ஹார்ட் அப்படின்றவங்க வந்து கேட்டிருக்காங்க, ப்ரோ உங்கள் லைஃப்பில் இந்த பேய் வீடியோஸ் எடுக்கிறதுல பெரிய கஷ்டங்கள் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ், ஆப்வியஸ்லி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நிறைய கஷ்டங்கள். இப்போ வந்து ஒன்று ஒன்றா வந்து நான் உங்ககிட்ட சீக்கிரமாக சொல்லி முடிச்சிடுறேன். இப்போது ஒரு வீட்டில் வந்து நான் பேய் வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் யாருன்னா ஒத்துக்குவாங்களா? கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து ஸ்டார்டிங்கு நம்ம வீட்டிலேருந்து தான் ஆரம்பிக்குது. நிறையா பிரேக் டவுன்ஸ் எல்லாம் நிறையா நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து தனி ஒரு வீடியோவாக போடுறேன், ஓகேங்களா? ஏன்னா வந்து அதை பற்றி பேசணுன்னா அது வந்து ஒரு பெரிய வரலாறு, பெரிய ஹிஸ்ட்ரி. அது இப்படியெல்லாம் நான் ஸ்ட்ரகிள் பண்ணி நான் மேலே வந்திருக்கேன்றது எல்லாமே வந்து நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவாக போடுறேன். அந்த வீடியோ வந்து நம்ம 10K வந்து இப்போ அடிக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ மறக்காமல் எல்லாருமே வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி 10K சீக்கிரமாக அடிக்கிற மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். 10K அடித்த உடனே அந்த 10K ஸ்பெஷல் வீடியோவாக என்னோட வாழ்க்கை வரலாற்றை பற்றி ஒரு வீடியோ வந்து, ரொம்ப பெருசாலாம் நினைக்காதீங்க, வாழ்க்கை வரலாற்றை பற்றி ஒரு வீடியோ, ஒரு சின்ன ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே தான். ஸோ அதுலேயே வந்து என்னை பற்றின முழு விவரங்கள், ஸோ நம்ம வந்து எப்படி சேனல் ஆரம்பித்தோம், என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணோம், எப்படி இவ்வளோ 150 வீடியோ வரைக்கும் போட்டுருக்கோன்றது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் தெளிவாக வந்து நம்ம 10K ரீச் பண்ணுறப்போ நான் கண்டிப்பாக அதை பற்றின ஒரு ஸ்பெஷல் வீடியோ நான் போடுறேன். அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? கேத்ரின் டைம் அப்படின்றவங்க வந்து கேட்டிருக்காங்க, ப்ரோ சிரிஷாக்கா பார்ட் 3 போடுங்க ப்ரோ, ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னடா எல்லாரும் மறந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். பட் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சு கேட்டீங்க. எஸ், ஏன்னா வந்து சிரிஷா அப்படின்றது வந்து நான் எனக்கு வந்து இப்போது நான் எதுவும் சொல்ல முடியல, ஓகேங்களா? அது வந்து முடிஞ்சு போன ஒரு விஷயம். ஸோ அதை பற்றின வீடியோவும் வந்து அதோட எக்ஸ்ப்ளோரேஷன் வீடியோவும் வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. அதோட வீடியோ லிங்க்கும் வந்து நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் நான் சொல்ல தயங்குறேன்றது உங்களுக்கு அந்த வீடியோஸ் பார்த்தா தெரியும், ஓகேவா? ஸோ மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். கைஸ், யூடியூப்பில் மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து நான் ஸ்டோரி போட்டிருந்தேன், அதை பற்றி நான் போஸ்ட் போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம Q&A வீடியோ தான் போட போகிறோம். ஸோ உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஷூட் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். ஸோ அதில் தாங்க நான் சொல்லணும், எக்கச்சக்கமான பேர் இன்ஸ்டாகிராமில். ஸோ அப்படியே அந்த ப்ரொஃபைலே வந்து பார்த்தீங்கன்னா டக்கட நான் ஓப்பன் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-30 கொஸ்டின்ஸ் டக்கடன்னு போயிட்டே இருக்கு. சரி, அதுலேருந்து நான் சில 4 கொஸ்டின், ஏன்னா வந்து இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டியூரேஷன் வந்து நான் 10 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும்னு இருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா இப்போ சர்றன்னு போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து நான் ஃபில்டர் பண்ணி இப்போ ஒரு 4 கொஸ்டின் மட்டும் நான் படிச்சுட்டு அதுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணிவிட்டு இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் நம்ம பார்ப்போம். ஸோ ஈவல் மைண்ட் குயின் அப்படின்றவங்க வந்து கேட்டிருக்காங்க, ஆனால் எப்படி இருக்கீங்க அண்ட் எனி ஜின் வீடியோஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஜின் வீடியோஸ் பற்றினா ஏதாச்சும் அப்டேட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ், அப்டேட் இருக்குது. ஏன்னா
ஆல்ரெடி நம்ம ஜின் வீடியோ வந்து போய் பயங்கரமான ஒரு இடத்த வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துட்டோம். அதோட வீடியோ வந்து இப்போ கரண்ட்ல பார்த்தீங்கன்னா எடிட் வந்து போயிட்டு இருக்கு. அநேகமாக இந்த Q&A வீடியோ முடிஞ்ச கையோட அந்த வீடியோ தான் அடுத்து வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பயங்கரமாக இருக்க போகுது. உங்களோட மேக்ஸிமம் லவ் அண்ட் சப்போர்ட்டை வந்து அந்த வீடியோக்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன் என்னோட உயிரை பணயமாக வச்சு. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஏன் இவ்வளோ ஹைப் கொடுக்குறேன்றது நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதனால் கஷ்டத்துக்கு ஒரு பலனா நீங்கள் வந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அண்ட் தென் ஈவல் மைண்ட் குயின், நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கேம்மா. ஓகேவா? ஸோ ரொம்ப நல்லா இருக்கேன். அண்டு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றதை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழேந்தி அப்படின்றவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஐ லவ் யுவர் வீடியோ ஸோ மச் அண்ணா, டோன்ட் கோ அலோன் அண்ணா, பி சேஃப் அண்ணா அப்படின்னு இருக்காங்க. ரொம்ப 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 நன்றி. ஸோ எப்பவுமே வந்து நான் ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேஃப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு சர்டன் டிஸ்டன்ஸோடு தான் மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் ரொம்ப இப்போ ஒரு ஆபத்து இருக்குதுன்னா அது கிட்ட நான் நெருங்கி போக மாட்டேன். முன்ன என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அப்படியே எகிரிடுவேன் கிட்ட. ஆனால் இப்போல்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறேன். காரணம் என்னென்னா அதோட விளைவுகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து நான் கொஞ்சம் தவிர்க்கிறேன். பட் வந்து இருந்தாலும் வந்து எனக்கு கிட்ட போய் பார்க்கணுன்றது வந்து ரொம்ப க்யூரியாசிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எனக்காக இல்லாட்டாலும் உங்களுக்காக கண்டிப்பாக நான் வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் கேப்சர் அண்ட் க்ளோஸ் என்கவுண்டர்ஸை வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணுங்கள், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்ப்ளி தர்ஷன் லியோ அப்படின்றவர் வந்து கேட்டிருக்காரு. அண்ணன் எனி சைக்கோ வீடியோ பிளான் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. எனி சைக்கோ வீடியோ, அதாவது வந்து நம்ம எதுவுமே வந்து திட்டம் போட்டு போகிறதில்ல. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம போகிற இடத்துல ஏதாச்சும் இருந்துச்சுனாக்கா ஸோ அதை வந்து நம்ம கேப்சர் பண்ணுவோம். சைக்கோ வீடியோஸ் எல்லாம் வந்து நம்ம எப்படி இப்போ ஹாரர், இப்போ ஒரு கோஸ்ட்டை நம்ம கேப்சர் பண்ண போகிறப்ப எப்படி நம்ம கேமரா ஆங்கிள் கேஜெட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆன்மா, பட் அதை வந்து எப்படியாச்சும் கேப்சர் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஒரு ப்ரிப்பரேஷனோட போவோம். பட் சைக்கோ இருக்கிற இடங்கள்ல வந்து நம்ம அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து நம்மளுக்கு என்ன வேணாலும் ஆகலாம், எப்படி வேணாலும் திரும்பலாம். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த இடத்துலலாம் வந்து சேஃப்டியாக தான் இருக்க பார்ப்போம். பட் சைக்கோ வீடியோஸ் இப்போதைக்கு வந்து என்னால் எதுவுமே தெளிவாக சொல்ல முடியாது. காலப்போக்கில் பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு இடம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஓகேங்களா? லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கடைசியாக ஒரு கொஸ்டின் இருக்குது. அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே இந்த வீடியோ வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட் இருக்குது, நான் இப்பயே சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் கொஸ்டின் கெசா அப்படின்றவங்க வந்து கேட்டிருக்காங்க. என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா, எனக்கு உங்கள் கூட வீடியோஸ் எடுக்க ஆசை அப்படின்னு இருக்காங்க. ஸோ எஸ் கைஸ், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் கமெண்ட் செக்ஷன்லையும் சரி, என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிலையும் சரி நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணுறீங்க ப்ளஸ் கமெண்ட் பண்ணுறீங்க. நானும் வரேன் ப்ரோ, என்னையும் கூட்டிகிட்டு போங்கன்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. எஸ், நானும் வந்து ஃபர்தராக வந்து அதை பற்றியெல்லாம் நான் இப்போது கொஞ்சம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா 1 by 1 வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய உங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போய் ரியல் ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் எப்படி இருக்கும், நம்ம வந்து ஒரு இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்னா அதில் இருக்கிற த்ரில், அதில் இருக்கிற அந்த ஃபீல், அதுக்கப்புறம் வந்து நம்ம கோஸ்ட்டை நேரில் பார்க்குறப்போ உங்களோட ரியாக்ஷன், ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு லைவாக பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒருத்தரை நான் பிளான் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன். ஏன்னா வந்து எல்லாருமே ஒரே டைமில் நம்ம கூட்டிகிட்டு போக முடியாது இல்லையா? ஸோ வந்து உங்களுக்கு அந்த மாதிரி என் கூட வரணும்னு சொல்லி ஆசை இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து நான் ஆல்ரெடி வந்து நம்ம இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஐடியில் வந்து எனக்கு டேரெக்டாக டிஎம் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ரிப்ளை பண்ணிவிட்டு நம்ம நியர்பை ஏதாச்சும் வந்து ஒரு ஹாண்டட் லொக்கேஷன் இருந்தால் கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு டீமாக போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். இதுக்கு மேலே இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். உங்களோட கொஸ்டின்ஸ் எதுவும் வந்து நான் இந்த வீடியோவில் வரலனாக்கா கண்டிப்பாக வந்து இன்னொரு நாள் நான் Q&A வீடியோ வந்து போடுறேன். அதில் கண்டிப்பாக வரும். சில பேரோட கொஸ்டின்ஸ் நான் விட்டு இருந்தால் என்னை மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்குது. அதெல்லாம் படித்தேன்னா வீடியோ 1 hour கிட்ட போயிடும். ஸோ யாருமே பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால் வந்து இப்படியே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து இந்த வீடியோ எண்ட் பண்ணிடுறது தான் பெஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய அப்டேட் இருக்குது. என்ன பெரிய அப்டேட்டுன்னா, உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா, நம்ம சேனல் செப்டம்பர் மந்த்து தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதாவது 3 வருஷம் முன்னாடி.
இப்போ உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ். நம்ம சேனல்ல வந்து சீசன் 3 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லாருமே வந்து ஈகரா வெயிட் பண்ணுங்க. ஏன்னா பயங்கரமான வீடியோஸ் எல்லாம் பயங்கரமான ஸ்டேட்லலாம் போய் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறித்தனமா இருக்கும். ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இப்பவே எல்லா வீடியோஸுமே வந்து நீங்க பயங்கரமா வெறித்தனமா தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வீடியோஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா வந்து டோட்டலா ஆஃப் ஆயிடுவீங்க. ஐ அம் டாம் ஷூரா சொல்றேன் நானு. ஓகேவா? ஏன்னா வந்து பெரிய பெரிய லொகேஷன்ஸ் எல்லாம் வந்து சீசன் 3ல நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். என்கிட்ட எல்லாமே வந்து ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து நான் நேர்லயே போய் பார்த்து, அதெல்லாம் வந்து சீசன் 3க்கு நம்ம பண்ணுவோம்னு சொல்லி நான் ஒரு சில பயங்கரமான இடத்தெல்லாம் நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சீசன் 3ல வரும். ஓகேவா? ஸோ எஸ் இதுதாங்க பெரிய அப்டேட்டு. சீசன் 3 வந்து செப்டம்பர் மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நம்மளோட ரூபன் ரெக்கார்ட்ஸ் சீசன் 3. ஸோ எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சீசன் 3ல வந்து நம்ம 20K அடிக்கிறோம் சப்பு. ஓகேங்களா? ஸோ 20,000 மெம்பர்ஸோட நான் சீசன் 3ய வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். ஸோ எல்லாருமே மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் பேய் வீடியோ பிடிச்ச எல்லாருக்குமே வந்து நம்மளோட சேனல் லிங்கை வந்து தட்டா புட்டான்னு ஷேர் பண்ணுங்க. அப்படியே சும்மா பட்டாசு மாதிரி வெடிக்கணும். எஸ் கைஸ், அடுத்து வந்து நான் உங்களுக்கு அப்டேட்டும் சொல்லிட்டேன். அடுத்து ஜின் வீடியோ தான் வரப்போகுது. அதோட கரண்ட்ல வந்து அதோட எடிட் எல்லாமே போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஜிம் வீடியோ தான். ஸோ எல்லாருமே ஈகரா எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, ஈகரா வெயிட் பண்ணுங்க. ஸ்டே டியூன். ஓகே, நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன், சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், கொஸ்டின் கேட்ட எல்லாருக்குமே வந்து என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஸோ ஐ ஹோப் நீங்கள் கொஸ்டின் கேட்ட எல்லாருமே வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். எஸ், சில பேர் வந்து கொஸ்டின்ஸ் விட்டு போயிருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து என்னோட சாரி வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ கவலைப்படாதீங்க, எப்பவுமே நான் உங்கள் கூட தான் இருப்பேன். உங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நான் இப்போ ஆன்சர் பண்ணுறனாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும், நான் உங்கள் எல்லாருக்குமே வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் எப்பவுமே என் கூட கனெக்டடாக தான் இருப்பீங்க. ஸோ அந்த வகையில் வந்து நானும் நீங்களும் ஒன்றாவே தான் இருப்போம். ஓகேவா? ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஜிம் வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் ரூபன் ஹாரர் தமிழன்.